அனைவருக்கும் காலை வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 3 டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து தங்க காயினுக்கு பரிசுக்கு வந்து தகுதி பெற்றேங்க. ஓகேவா, கோல்டு காயின் ப்ரைஸுக்கு நான் வந்து எலிஜிபிள் ஆகிட்டேன். அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தது 2496 ரூபா பேமெண்ட் வந்து இன்றைக்கி வந்து ரிசீவ் ஆகிருக்கு, எனக்கு விட்ரா கொடுத்தது. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தது நம்ம பிளானில் சீலிங் லிமிட் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஸோ நல்ல விஷயம்தான். ஸோ பிளானில் எந்த மாற்றமும் கிடையாது, சீலிங் லிமிட்டில் மட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இதை பற்றி நான் ஒரு தெளிவான வீடியோ நான் போடுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த மூணு விஷயங்களை பற்றி நம்ம ஷார்ட்டாக வந்து பார்த்துடுவோம், சரிங்களா? ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம விட்ராவை பற்றி பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ நம்ம வந்து இது வந்து 2வது விட்ரா, இந்த ஐடியில் 2வது விட்ரா கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு விட்ராவை பற்றி நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோவில் நாங்கள் சொல்லிட்டோம். இது வந்து 2வது விட்ரா இந்த ஐடியில். ஸோ பல்க் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்கோம். 3200 வந்து நான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ 2496 ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ விட்ரா சார்ஜஸ் வந்து 704. ஸோ 25% வந்து பிடிக்கிறாங்க. அது பிடிச்சது போக 2496 வந்துடுது, ஓகேங்களா? ஸோ இது வந்து பர்சன்டேஜ் சில பேர் அதிகம்னு நினைக்கிறீங்க. இல்லை, மற்ற பிஸ்னஸ் கான்செப்ட் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து நம்ம ஃபுல் அமௌண்ட் ஆட் ஆகிடுது நம்ம வாலெட்டில். அதில் வந்து விட்ரா கொடுக்கும்போது நமக்கு வந்து 25% வந்து டிடக்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான், சரிங்களா? ஸோ 2496 வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. அது ஸோ இது வந்து பேமெண்ட் ப்ரூஃபுங்க. நம்ம வந்து 12 ஜனவரி 12 பார்த்துக்கோங்க. ஸோ 2496 நான் வந்து டிடக்ட் பண்ணது போக எல்லாமே வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக 7 நாளில் ரிசீவ் ஆகிட்டுருக்கு. நமக்கு வந்து இந்த பேமெண்ட் வந்து 5 ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து 12 கிட்டத்தட்ட 7 நாள், 7வது நாள் நம்ம வந்து எல்லாத்துக்கும் டான் ரிசீவ் ஆகிட்டுருக்கு. 7 நாளைக்குள்ளவே வந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் இன்னும் பாஸ் பண்ண போதாக சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் இப்போதைக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய டைமிங் வந்து 7 to 10 டேஸ்க்குள்ளே எல்லாத்துக்குமே வந்து ரிசீவ் ஆகிட்டுருக்கு பேமெண்ட் எல்லாமே, சரிங்களா? ஸோ 5 கொடுத்தது எல்லாத்துக்கும் இன்றைக்கி வந்துட்டுருக்கு. எல்லாமே செக் பண்ணிக்கலாம். எஸ்ப்ரோ மேக்ஸில் ஜாயின் பண்ணவங்க எல்லாமே 5 ரிக்வஸ்ட் கொடுத்தது வந்துச்சான்னு சொல்லி நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு ஈவினிங்குள்ளே எல்லாத்துக்கும் ரிசீவ் ஆகிடும். நேற்று வந்து 4 பேமெண்ட்லாம் ரிசீவ் ஆகிடுச்சு. சப்போஸ் வரல அப்படின்னா கஸ்டமர் கேர் நம்பரும் இருக்குது, நீங்கள் கனெக்ட் பண்ணி அவங்க டீட்டெயில் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக சென்ட் பண்ணி விட்டுருவாங்க, சரிங்களா? ஸோ சூப்பரான கஸ்டமர் கேர் சப்போர்ட்லாம் வந்து இந்த பிஸ்னஸ் கான்செப்டில் இருக்குது. பக்காவாக வந்து டெலிகிராம்லேயும் வந்து கம்யூனிகேஷன் கொடுத்துட்ருக்காங்க. நம்மளோட வாட்ஸ்அப்லேயும் நாங்கள் வந்து நம்மளோட டேவட் டவுன்லைனில் ஆக்டிவேட் ஆன நபர்களுக்கு மட்டும் கம்யூனிகேஷன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்னும் நிறைய பேர் ஆக்டிவேட் பண்ணாமல் இருக்கீங்க, ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க சீக்கிரமாகவே. நல்ல ஒரு பிஸ்னஸ் கான்செப்டை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் வந்து ஆஃபர் அனுப்பிச்சிருந்தாங்க. இது வந்து செகண்ட் ஆஃபர். ஃபஸ்ட் ஆஃபர் வந்து ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து நவம்பர் மாதமே அந்த ஆஃபர் வந்து எண்ட் ஆகிடுச்சு. இது வந்து செகண்ட் ஆஃபர் இது. ஸோ செகண்ட் ஆஃபரில் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டேவட் ரெஃபர் அதிகப்படுத்துறது மாதிரிலாம் வந்து கொடுக்கல. இது வந்து நம்ம கீழே 1 lakh பிஸ்னஸ் டேவட் ரெஃபரில் 1 lakh பிஸ்னஸ் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா நமக்கு 2 கிராம் கோல்டு காயின் கிடைக்கும். இதே 50,000 வரைக்கும் நம்ம பிஸ்னஸ் நம்ம கீழே டேவட் டவுன்லைன் மூலிமா நம்ம வந்து கொடுத்துருக்கணும். அதாவது நம்ம வந்து 50,000 பிஸ்னஸ் வந்து கொடுத்துருக்கணும். 50,000 மதிப்புள்ள பிஸ்னஸ் வந்து கொடுத்துருந்தோம் கம்பெனிக்கு அப்படின்னா 1 கிராம் கோல்டு காயின். அதே மாதிரி 30,000 மதிப்புள்ள பிஸ்னஸ் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா 1/2 கிராம் கோல்டு காயின் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஆஃபர் டேட் வந்து பாருங்கள், அதாவது 26 டிசம்பர் மாதமே தொடங்கியாச்சு, கிறிஸ்மஸ் அன்னைக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 26 வரைக்கும் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இன்னும் பொங்கல் முடிஞ்சு இது வந்து 3 ஆஃபர், நியூ இயர் ஆஃபரு, பொங்கல் ஆஃபரு, ரிப்பப்ளிக் டே ஆஃபர், ஓகேவா? ஸோ இப்போ வந்து நியூ இயர் அது முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து பொங்கல் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அடுத்து ரிப்பப்ளிக் டே அந்த ஜனவரி 26 வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது. யாரெல்லாம் வந்து பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்திக்கோங்க. நாங்கள் பயன்படுத்திட்டோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கரண்ட் ஸ்டேட்டஸ், எங்களோட ஸ்டேட்டஸ் என்னென்னா 50,000 வரைக்கும் பிஸ்னஸ் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? நான் டேவட் ரெஃபர் மூலிமா, அதாவது எனக்கு கீழே டேவட் ரெஃபர் மூலிமா நான் வந்து 50,000 பிஸ்னஸ் கொடுத்துருக்கேன். நான் வந்து 1 கிராம் கோல்டு காயினுக்கு எலிஜிபிள் ஆகிட்டேன். அதே மாதிரி செகண்ட் ஐடி ஒன்று இருக்குது, அது வந்து 30,000 பிஸ்னஸ் வந்து கொடுத்துருக்கேன். அது வந்து 1/2 கிராம் கோல்டு காயினுக்கு வந்து எலிஜிபிள் ஆகிடுச்சு அந்த ஐடி, ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ஐடி தான் போட முடியும். ஸோ நான் வீட்டில் 2 பேர் இருந்தால் அவங்கவுங்க பேரில் 2 ஐடி போட்டு அவங்கவுங்க மொபைலில் வந்து பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ இதன் மூலிமா நீங்கள் டீம் க்ரோத் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸும் வந்து விட்டுட்ருக்காங்க. ஸோ ஆஃபர்ஸ் விட்டால் அந்த கம்பெனி க்ளோஸ் ஆகி போயிடுமான்னு சொல்லி நிறைய பேர்லாம் கேட்குறீங்க. அப்படிலாம் கிடையாது. இது வந்து மோட்டிவேஷனுக்காக கொடுக்கக்கூடிய ஆஃபர், ஓகேவா? ஸோ நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய ஆஃபர். இது எல்லா கம்பெனியும் வந்து பண்ணும். ஸோ ஆஃப்லைன் துறையில் கூட அப்படிதான் எல்லா கம்பெனியும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, வருஷத்துக்கு 1 டைம் வந்து ஃபங்க்ஷன் பண்ணி ஸோ எம்ப்ளாயிஸை வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து மோட்டிவேஷன் வந்து போயிட்டுருக்கு. மோட்டிவேஷனுக்காக நமக்கு வந்து சில ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபர்ஸ் மட்டும் இல்லை, நமக்கு வந்து அந்த ரெசார்ட், பொள்ளாச்சி ரெசார்ட்டில்
அந்த டேட் வந்து ஆஃபர் முடிஞ்சோடனே டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த டேட்டில் போய் நம்ம அவார்ட்லாம் வந்து வாங்கிட்டு வந்துடலாம். நமக்கு ஸ்டேஜில் வச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ வந்து நம்ம போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். சரிங்களா? ஸோ அட்டகாசமான ஆஃபர். இதை வந்து பயன்படுத்தாதவங்க இன்னும் கூட டைம் இருக்குது, அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஐடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா சீலிங் லிமிட் பாருங்கள், ஒரு நாளைக்கு 495 ரூபா வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ நான் கொடுத்த டேவட் ரெஃபரல் பாருங்கள், 21 டேவட் ரெஃபரல் கொடுத்துருக்கேன். இதன் மூலிமா வந்து 50,000 பிஸ்னஸ் வந்து நான் 21 டேவட் ரெஃபரல் மூலிமா, அதாவது எல்லாமே 6000 ஐடி, 2500 ஐடி, 500 ஐடி எல்லாமே சேர்த்து நம்ம வந்து நம்ம டேவட் ரெஃபரல் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து 50,000 பிஸ்னஸ் நம்ம கொடுக்கும்போது நமக்கு வந்து ஆஃபருக்கு நம்ம எலிஜிபிள் ஆயாச்சு. 50,000 1 கிராம் கோல்டு காயினுக்கு எலிஜிபிள் ஆயாச்சு. சரிங்களா? அது இல்லாமல் நமக்கு சீலிங் லிமிட்டு ஏறுது பாருங்கள், 495 ரூபா. ஸோ நான் வந்து 2500 பிளானில் இருக்கேன். ஸோ 2500 பிளானில் உள்ளவங்க மேக்ஸிமம் சீலிங் வந்து இப்போ வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2500 மேக்ஸிமம் சீலிங் வந்து இருந்தது, இப்போ வந்து சீலிங் கம்மி பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம் தான், இது வந்து வரவேற்கத்தக்கது தான். சீலிங் மட்டும் கம்மி பண்ணியிருக்காங்க. அதாவது 1500 வரைக்கும் சம்பாதிக்கலாம் பர் டே. ஓகேவா? ஒரு நாளைக்கு 1500 வரைக்கும் நம்ம சம்பாதிக்க முடியும் இந்த 2500 பிளானில். ஸோ நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம நல்லா டீம் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1500 வரைக்கும் நம்ம சம்பாதிக்க முடியும். ஸோ டீமே கொடுக்காதவங்களும் இதில் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா சம்பாதிக்க முடியும். ஸோ 2500 பிளானில் டெய்லி 50 ரூபா கிடைக்கும். ஓகேவா? விட்ரா பண்ணும்போது நமக்கு வந்து 25% வந்து பிடிப்பாங்க. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வேலிடிட்டி இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒன்ஸ் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சில விஷயங்கள் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணாங்கன்னா அதை பற்றி நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். சரிங்களா? அதாவது எப்பயுமே ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட்டில், ஆன்லைன் பிஸ்னஸ் கான்செப்ட்டில் சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணாங்கன்னா நாங்கள் தெரியப்படுத்துவோம். ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு வரக்கூடாது. நாங்கள் நிறைய வீடியோஸ் வந்து போடுவோம், அதை வந்து பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் வந்து நீங்கள் கரண்ட் அப்டேட் வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ ஆன்லைன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரண்ட்டாக அப்டேட்டாக வந்து இருக்கணும். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து எம்டி வந்து கான்ஃபிடண்ட்டாக சொல்லியிருக்காரு, கிட்டத்தட்ட 5 வருஷம் 10 வருஷம் ரன் பண்ண போகிறோம், முடிஞ்சால் லைஃப் டைம் முழுக்க கூட ரன் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டில் நிறைய மக்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நிறைய பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஐடி ஆக்டிவேஷன் வந்து அவங்ககிட்ட பணம் எப்போ இருக்கும் அப்போ வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனால் வந்து ஆக்டிவேஷன் சீக்கிரமாக பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா கம்மியான மெம்பர்ஸ் உள்ளே இருக்கும்போது நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து டீம் எடுத்து சம்பாதிக்க முடியும். ஸோ 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் யார் கேட்டாலும் ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போதைக்கு 2000 பேர் இருக்காங்க இந்த கம்பெனியில். நிறைய பேர் இப்போயே ஜாயின் பண்ணி ஐடி போட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு நல்லா டீம் க்ரோத் கொடுக்கக்கூடிய ஆட்களுக்கு நல்ல விதமான அந்த சீலிங் லிமிட்லாம் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஒரு நாளைக்கு 1500 வரைக்கும் நீங்கள் 2500 பிளான்லேயே சம்பாதிக்க முடியும். ஸோ இதை தவிர்த்து 6000 பிளான் இருக்குது, அதில் வந்து 2000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து பிளான்ஸ் வந்து இருக்குது. அந்த பிளான் இட்லி நாங்கள் போடுறோம், போஸ்ட் மூலிமா போடுறோம். அதை பாருங்கள். பார்த்துட்டு விருப்பம் உள்ளவங்க என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேஜில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோடய கமெண்ட் பாக்ஸ்லேயும் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு எப்படி ஐடி ஆக்டிவேஷன் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கால் பண்ணுறீங்க நிறைய பேர், கால் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து கால் பண்ணி அன்வான்ட் பர்சன்லாம் கால் பண்ணி நமக்கு வந்து தேவையில்லாத சிரமத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க. அதனால் வாட்ஸ்அப்பில் பண்ணிங்கன்னா மட்டும்தான் எங்ககிட்ட வந்து ரீப்ளை வந்து வரும். நாங்கள் உங்களுக்கு நிறைய கைட்லைன்ஸாக கொடுப்போம். எங்களோட டீம் வாட்ஸ்அப் டீமும் இருக்குது, அதையும் பாருங்கள். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் 41 மெம்பர்ஸ் வந்து ஆக்டிவ் மெம்பர்ஸ் மட்டும் இருக்காங்க. அதாவது பேக்கேஜ் எடுத்து நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களை மட்டும் நாங்கள் ஆட் பண்ணல, ஏன்னா வந்து நிறைய குழப்பங்கள் உண்டாகுது. அதனால் வந்து ஐடி ஆக்டிவேஷன் பண்ண நபர்களை மட்டும் நாங்கள் வந்து எங்கள் குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு, குரூப் ஓப்பனாக தான் இருக்கும். நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் ரீப்ளை வந்து நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். நிறைய பேர் பேமெண்ட் வந்துச்சுனாலும் விட்ரா ப்ரூஃப் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட் வந்துச்சுனாலும் அதை வந்து நமக்கு வந்து குரூப்பில் போடுவாங்க. சரிங்களா? அதெல்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க, அதையும் வந்து நாங்கள் காட்டுறோம். இது வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய பேர் வந்து ஓப்பனாக தான் வச்சுருப்போம். நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க. நாங்களும் வந்து நிறைய கம்யூனிகேஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நிறைய கைட்லைன்ஸ் கொடுப்போம், அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து ஐடி ஆக்டிவேஷன் ஆன நபர்களுக்கு மட்டும் தான் அனுமதி, மற்றவங்களுக்கு கிடையாது. ஏன்னா மற்றவங்களை ஆட் பண்ணால் பல குழப்பங்கள் வருது. அதனால் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து குரூப்பில் இங்கே கேட்டு வாங்கிக்கோங்க. நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கேட்டு வாங்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள். அதாவது ஐடி ஆக்டிவேஷன் ஆன நபர்கள் மட்டும், அதாவது எங்கள் டேவட் டவுன்லைனில் ஐடி ஆக்டிவேஷன் ஆனவங்க மட்டும். சரிங்களா? ஸோ நிறையா பேர் பாருங்கள் விட்ரா ப்ரூஃப்லாம் போட்டிருக்காங்க. விட்ரா ப்ரூஃபு, அதுக்கப்புறம் நம்ம டவுன்லைன்ஸும் போடுவாங்க. ப்ராடக்ட் வந்தாலும் ப்ராடக்ட் பற்றி போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து போட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ ஐடி ஆக்டிவேட் பண்ணவங்க மட்டும்தான். ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன், இதை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். எப்படி ஜாயின் பண்ணுறதுனா நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். எப்படி ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறது எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். ஸோ ஐடி ஆக்டிவேஷன் அது மட்டும் இல்லாமல் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். ஐடி ஆக்டிவேஷன் ஆகி உங்களுக்கு வர வரைக்கும் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு குரூப்பில் வரக்கூடிய கமிஷன்ஸை நாங்கள் கேட்க சொல்லுவோம். அதேமாதிரி அஃபிஷியல் சேனலோட இதுவும் வந்து நாங்கள் கொடுத்து ஃபாலோ பண்ண சொல்லுவோம். அதான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு ஐடி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது, கமெண்ட் பாக்ஸ்லேயும் இருக்குது.
ஓகேங்களா. அதிலே டீட்டெயில் கொடுத்துருப்பேன், படித்து பார்த்து கூட பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்து யார் ஜாயின் பண்ணுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும், குரூப்பில் ஆட் பண்ண முடியும். சில பேர் ஜாயின் பண்ணிட்டு எந்தவித கம்யூனிகேஷனுமே இல்லாமல் வந்து போயிடுறீங்க. அந்த தவறுகளை வந்து இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டேரக்ட் டவுன்லைனுக்கு மட்டும் நாம் வந்து எதுவும் ஐடி ஆக்டிவேஷன் ஆனவங்களுக்கு மட்டும் குரூப் வச்சு நாங்கள் வந்து கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணி நான் ஜாயின் பண்ணிட்டேன், இந்த பிளானில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஐடி ஆக்டிவேஷன் பண்ண தெரியலனாலும் கேளுங்க, சொல்லிக் கொடுப்போம். சரிங்களா? ஸோ நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நாங்கள் போடக்கூடிய வீடியோஸில் வந்து உங்களுக்கு அப்டேட்டாக உடனுக்குடனே வந்து வரும். ஸோ நீங்களும் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும். ஸோ நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.